Welcome to JM Students Edu Friend. In the video, we will see 12th Standard Accountancy, Chapter 3, Sum number 21. Anand and Narayan are partners in the firm, sharing the profit and losses in the ratio of 5:3. On 1st January 2018, their capital were 50,000 and 30,000 respectively. அவங்களோட profit sharing ratio கொடுத்திருக்காங்க and capital கொடுத்திருக்காங்க. The partnership deed specify the following. Interest on capital is to be allowed at 6% per annum. Interest on drawing charged to Anand and Narayan are 1,000 and 800. அப்ப ஆனந்துக்கு 1,000, நாராயணுக்கு 800 respectively. The net profit of the firm before considering interest on capital and interest on drawing amounted to rupees 35,000. இதான் அவங்க கொடுத்திருக்க information. Give necessary journal entries and prepare profit and loss appropriation account. As on 31st December 2018, assume that the capital are fluctuating. என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? Give journal entry எழுதணும் and prepare profit and loss appropriation account prepare பண்ணணும். Calculate அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் கொஸ்டின். நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் மேலே கொடுத்துருக்க விஷயத்துக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதணும் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ முதல் என்ட்ரி என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நம்ம என்ன என்ட்ரி எழுதுவோம் ஞாபகம் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஆனந்த்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நாராயண் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இப்போ ஆனந்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். 6% மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனந்தோட கேபிட்டல் 50,000. 50,000ல 6% ஃபைண்ட் அவுட் பண்ணும். 50,000ல 6% ஃபைண்ட் அவுட் பண்ணா 3,000. அதே மாதிரி நாராயணோட கேபிட்டல் 30,000. 30,000ல 6% கால்குலேட் பண்ணா 1,800. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4,800 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நேராக எழுதிடலாம். ஓகே, இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம அடுத்து எங்க கொண்டு போவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கொண்டு போவோம் இல்லையா? அதுக்கு என்ன என்ட்ரி? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இப்போ இந்த 4,800 நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரியை எழுதியாச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முடிஞ்சது. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்க்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? நமக்கு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் இல்லையா? இப்போ இங்க யார் யார் பார்ட்னர்? ஆனந்த். ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, நாராயண் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். இங்கேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனந்தோட அமௌண்ட் வந்து 1,000, நாராயண் அமௌண்ட் 800, எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1,800. இப்போ இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து என்னது? பிசினஸோட கெயின் இல்லையா? அப்ப அது எந்த சைடு வரணும்? நமக்கு கிரெடிட் சைட்ல வரணும். அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் கிரெடிட்ல வரணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் டெபிட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட் ஏதாச்சும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 1,800. இது தவிர்த்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ல வர ப்ராஃபிட்டே நம்ம என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டாதான் தெரியும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு அதுல வர அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும்? என்ட்ரியா கொண்டு வந்து எழுதணும். ஸோ இந்த லாஸ்ட் என்ட்ரி எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஹெட்டிங் Profit and loss appropriation account for the year ended 31st/12/2018. Particulars கொடுத்திருக்கோம். இங்க date, particulars, debit, credit இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? முதல்ல net profit என்னன்றத credit sideல எழுதிடலாம். net profit for the year எவ்வளவு சொல்லிருக்காங்க? 35,000. அதை நம்ம credit sideல கொண்டு வந்து நம்ம வந்து profit and loss account வந்து profit and loss appropriation accountக்கு அதை என்ன பண்றோம்? நம்ம brought down பண்றோம். சரிங்களா? அப்போ by profit and loss account 35,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது பிசினஸ்க்கு எக்ஸ்பென்சஸ், அதனால அது எதுல வரும்? டெபிட் சைட்ல வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ன்றது பிசினஸ்க்கான இன்கம், அதனால அது எதுல வரும்? நமக்கு கிரெடிட் சைட்ல. ஸோ முதல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எழுதிடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஆனந்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,000, நாராயணோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,800, எழுதி ஆட் பண்ண 4,800. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், ஆனந்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 1,000, நாராயணோடது 800, டோட்டல் 1,800. ஓகே, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு சம்ல இருக்கா? இல்ல, இது ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம டாலி பண்ண போறோம். சரி, இங்க 36,800 கிரெடிட் சைட்ல இருக்கு. டெபிட் சைட்ல 4,800 தான் இருக்கு. இந்த 36,800 இருந்து 4,800 மைனஸ் பண்ணா ரிமைனிங் 32,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ல இருக்கிற ஃபைனலான ப்ராஃபிட். இந்த ஃபைனல் ப்ராஃபிட்டை நம்ம யாருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும்? பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஓகே, இந்த 32,000 எந்த ரேஷியோல நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும்? 5:3 இந்த ரேஷியோல நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும். இப்போ 32,000 இதுக்கான என்ட்ரி நம்ம இப்போ இதோட பேலன்ஸ் எந்த சைடு வரப்போகுது? நமக்கு
டெபிட் சைட்ல தான் எழுத போறோம். ஏன்னா இங்க அதிகமா இருக்கு, இங்க தான் கம்மியா இருக்கு. இது 32,000 டைரக்டா எடுத்து எழுதக்கூடாது. முதல்ல என்ன பண்ணும், டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். என்னோட ப்ராஃபிட் நம்ம யாருக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த ப்ராஃபிட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அது ஆனந்த். ஆனந்தோட ஷேர் என்னன்னு பார்த்தோம்னா 32,000 into 5/8. இந்த 5/8 எங்க இருந்து வந்தது, 5:3 ரேஷியோ இல்லையா, அப்ப 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ண எவ்வளவு 8. அந்த 8 ஆல தான் நம்ம, so 5 divided by 8. 8 டேபிள்ல 32,000 நமக்கு 4 டைம்ஸ் வரும். அப்ப 4,000 into 5, 4 5s are 20. அப்ப 20,000 வந்து யாருக்கான ப்ராஃபிட், ஆனந்துக்கான ஷேர். அதே மாதிரி நாராயணுக்கு 32,000 into 3/8. 32வையும் 8ஐயும் கேன்சல் பண்ணா நமக்கு 4,000. 4 3s are 12,000. இப்போ நாராயணோட ஷேர் வந்து எவ்வளவு 12,000. அப்ப இந்த 32,000 நம்ம பார்ட்னர்ஸ்க்கு என்ன பண்ணி கொடுக்குறோம், ஷேர் பண்ணி கொடுக்குறோம். ஷேர் பண்ணும்போது என்ன ரேஷியோ, என்ன அமௌண்ட் வருது, ஆனந்துக்கு 20,000, நாராயணனுக்கு 12,000. டோட்டலா 32,000 நம்ம இங்க அவுட்டர் காலம்ல எழுதுறோம். இப்போ போத் த சைட்ஸ் நம்மளோட டோட்டல் எவ்வளவு 36,800 and 36,800. இப்போ இந்த இவங்களோட ப்ராஃபிட் என்ன, பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் என்னன்னு கடைசியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல, இதுக்கு நம்ம என்ன எழுதணும், ஒரு ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதணும், ப்ராஃபிட் இங்க எங்க இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் சைட்ல தானே போட்டிருக்கோம் இதை. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதுல வரணும், டெபிட்ல வரணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்ப ஆனந்தோட கேபிட்டல் 20,000, நாராயணன் கேபிட்டல் 12,000, டோட்டலா 32,000. புரிஞ்சுதா? That's it. Thank you.